உன்னால் சும்மாவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி ட்ரம்ப் இப்போ ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. வெனிசுலா மீது போர் தொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கார். அதனுடைய அட்டகாசமான வீடியோக்கள்னு சொல்ல முடியாது, அதிர்ச்சியூட்டக்கூடிய வீடியோக்கள் தான் ஏகப்பட்டது சிக்கியிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது வெனிசுலா மேலே அட்டாக் பண்ணிட்டாரு ட்ரம்ப்பு. அதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்க, எதிராக இருக்காங்க? இந்தியா யார் பக்கம் இருக்க போகுது? ஐக்கிய நாடுகள் சபை வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்களா? அவங்க ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீனா தைவானை ஆக்கிரமிப்பதற்கான வேலையும், ரஷ்யா மறுபடியும் தொடர்ச்சியாக உக்ரைனுக்குள்ளே சண்டை போடக்கூடிய வேலையும் தொடருமா? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் வீடியோ காட்சிகளை பார்த்துடலாம். சனிக்கிழமை வெனிசுலா மக்களுக்கு நல்ல நாளாவே இல்லை. பாருங்க, ரொம்ப தாழ்வாக பறந்து போய் விமானம் அட்டாக் பண்ணியிருக்கு. இது வெனிசுலாவினுடைய மிக முக்கியமான நகரத்தில் இரவு நேரத்தில் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல். வெனிசுலாவில் கராக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த நேரத்தில் தான் அந்த இரவு நேர தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. தாக்குதலை நடத்தியது யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும். அமெரிக்கா. ஹெலிகாப்டருடைய சவுண்டு கேட்குதுல்ல, அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் பறந்து போயிட்டு இருக்கு. டைரக்டாக குடியிருப்பு பகுதியிலேயே அந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் அமெரிக்கா இந்த அட்டாக்கை நடத்தியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அமெரிக்காவினுடைய CH-47 சினோக் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் டைரக்டாக இந்த அட்டாக்கை நடத்தியிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் செய்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வெனிசுலா மேலே நீங்கள் போர் தொடுக்க போகிறீங்கன்னா வெனிசுலா அதிபர்கிட்ட கூட சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் US காங்கிரஸ்கிட்ட சொல்லணும்ல. நீங்கள் தனிப்பட்ட நபர் ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கலாம், ஆனால் அதிகாரம் யாருக்கு இருக்குது? US காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, உண்மையிலேயே அதிகாரம் காங்கிரஸுக்கு இருக்கா அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது இன்னொரு வீடியோ காட்சி. பயங்கர சவுண்டு. ஒரு நபர், வெனிசுலாவை சேர்ந்த ஒரு நபர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இது. கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக பாம் மாதிரி வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கேப்சர் பண்ணிட்டே மூவ் ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு மேல, தலைக்கு மேல, காருக்கு மேல வந்து ஹெலிகாப்டர் ரொம்ப லோ ரேஞ்சில் பறந்துகிட்டு இருக்கு. சரி, இப்படிப்பட்ட நிலையில வெனிசுலாவினுடைய மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு தாக்குதல் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஊர்லெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சின்னதாக ஏதாவது ஒரு மழை பெஞ்சிச்சுனாலே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் நம்ம தமிழ்நாடு EBயினுடைய ஸ்டைலு. ஸோ வித்தியாசமான நபர்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அந்த நாட்டிலையும் ஒரு டமார்னு ஒரு சவுண்டு கேட்டோடனே கரண்ட்டை பூரா கட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு ஊருக்கான கரண்ட் இல்லை, ஒரு நகரத்துக்கான கரண்ட் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கான கரண்ட்டையுமே கட் பண்ணி விட்டாங்க. இதனால் மக்கள் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் டோட்டலாக எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தவிச்சிருக்காங்க. அந்த சனிக்கிழமை மார்னிங், ஏர்லி மார்னிங் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த அட்டாக்கை. இது எல்லாமே பாருங்கள் கட்டடங்கள் தான். அந்த கட்டடத்துக்கு நடுவில் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் பாருங்களேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு US மாதிரியான கிறுக்கைங்களால் தான் முடியும். சரி, வெனிசுலாவினுடைய இஸ்லா மார்கரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, அந்த தீவுலையும் அந்த அட்டாக் நடந்திருக்கு. வெவ்வேறு பகுதிகளில் வெனிசுலாவில் நிறைய இடங்களில் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. தெற்கு கரீபியன் தீவுலையும் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். அமெரிக்க இராணுவ நடவடிக்கையினுடைய தொடக்கம் தான் இது. நீங்கள் வந்து ஒரு வான்வெளியில் ஒரு அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்து தரைப்படை தாக்குதலாக இருக்கலாம், கடற்படை வழியாக தாக்குதல் நிகழ்த்தப்படலாம். மொத்தமாக ஒரு 7 இடத்த சூஸ் பண்ணி இப்போ அமெரிக்க இராணுவம் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. சரியா? இப்போது இந்த காட்சி பாருங்க.
இது இன்னொரு பிளேஸில் நடந்த தாக்குதல். சரிங்களா? மக்கள் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து லோ ரேஞ்சில் பறக்கக்கூடிய காட்சிகளையும் அது பாம்பு போடக்கூடிய காட்சிகளையும் படம் பிடிக்கிறாங்க. ரைட்டா? அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவிலான தாக்குதலை செய்யலை, ஆனால் உள்ள நுழையிறதுக்கான எல்லா வேலையுமே இப்போ தொடங்கியிருக்காங்க. இது இல்லீகல் என்ட்ரி தான். சமாதான தலைவர், அமைதியினுடைய தலைவர்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்ப் இப்படி பண்ணுறது சரியா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. உலக தலைவர்களுடைய மாமா அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படக்கூடிய எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த ட்ரம்ப்பு. சரிங்களா? அந்த குழுவின் அங்கத்தினரே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதே புத்தி உடையவங்க தான். சரியா? ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை புத்தி. 7 தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்திய அமெரிக்கா. வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? வேற என்ன, இரவு நேரத்தில் தூங்கிட்டு தான் இருப்பார். இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் வேற வழி இல்லை, அமைதியாக தான் இருந்தாகணும். சரி, அடுத்ததாக அவர் என்ன செய்ய போறாருங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு சீனா பயங்கரமாக கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டனம் அப்படிங்கிறது சீனா கிட்ட இருந்து வந்திருக்கு. அதற்கு பிறகு ஈரான் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகலாக இன்னொரு நாட்டின் மீது ஒரு பெரிய போரை நடத்துறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா சைடில் இருந்து இன்ன வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. அவங்களும் கண்டனம் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களும் வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. பட் ஆயுதங்கள் கொடுத்து வெனிசுலாவுக்கு உதவுவாங்களா அப்படிங்கிற அந்த $1 மில்லியன் கொஸ்டினை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சீனா தைவான் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் அதை எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரில. அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா ஜப்பானை விட்டு அமெரிக்கா வந்து சீனாவை வாருக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிற போர்வேல எரிபொருள் திருட்டுக்கு தான் அமெரிக்கா வெனிசுலாவில் தயாராகிட்டு இருக்கு. ஏன்னா வெனிசுலாவினுடைய அந்த எண்ணெய் வளம்ங்கிறது ஜாஸ்தி. பட் ரஷ்யா தொடர்ச்சியாக வெனிசுலா மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான வாய்ப்பை அவங்க ஓகே சொல்லுவாங்களா இல்லை நாட் ஓகே சொல்லுவாங்களா? உக்ரைன் பஞ்சாயத்து முடிவடையலை. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவினுடைய மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த யூஎஸ் காங்கிரஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த யூஎஸ் காங்கிரஸுக்கு எதிராக தான் ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மீறி இருக்காரு அப்படின்னு அமெரிக்க காங்கிரஸ் சைட்ல இருந்து குரலும் ஒலிக்குது. காரணம் என்னன்னா, ஆர்டிகல் 18 படி, அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 18 படி மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது யூஎஸ் காங்கிரஸ் அப்ரூவல் பண்ணாமல் நீங்கள் போரில் ஈடுபட முடியாது. அதை மீறி தான் இப்போ ட்ரம்ப் இந்த போரை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. அமெரிக்க அதிபருடைய செயல் அப்படிங்கிறது உலக அமைதிக்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல் தான். இட்ஸ் அ கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத ஓப்பன் டாக்கா எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை. கொலம்பியா அதிபர் பெட்ரோ அவர் வந்து ஒரு பெரிய குமுறல் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபையை கூட்டுங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானமற்ற செயல், என்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளை வஞ்சிக்கக்கூடிய செயலை ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக செய்வது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவினுடைய ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறத பெட்ரோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு அமெரிக்காவில் வந்து மன்னராட்சியாக நடக்குது அப்படிங்கிற கொஸ்டினையும் நம்ம எழுப்பாமல் இருக்க முடியல. சரி, ரஷ்யாவினுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் இந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு. இது ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு அப்படின்னு வெனிசுலா இப்போ அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு வெனிசுலாட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்ல. அப்போ மதுரா சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்னன்னா, இது ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு அப்படின்னு. உலகின் ஜனநாயக சக்திகள் ஒன்று கூட வேண்டிய நேரம் இது அப்படின்னு மதுரா அழைப்பு கொடுத்திருக்கார். ஸோ வெனிசுலாவினுடைய அதிபராக அவர் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்போ அந்த மக்கள்கிட்ட பேசுகிறார். நோபல் பரிசு ஒருத்தனுக்கு வந்து சாக்லேட் மாதிரி கொடுத்து குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி இந்த வெனிசுலா மக்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு ட்ரம்ப். அதுக்கு மக்களே நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செய்கிறார். வெனிசுலாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவர் இருக்கார் இல்லையா, இந்த நபர் மீது டைரக்டாக அவரை கொலை செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவருடைய இராணுவ முகாமில் அவருக்குன்னு வீடு இருக்குது. இப்போ நம்ம போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு பின்னாடியே வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களுக்கு பக்கத்துலேயே பாதுகாப்பு அமைச்சருக்கான வீடு இருக்குது. அதில் வந்து அவர் குடும்பத்தோடு தங்கியிருக்காரு. அந்த வீட்டின் மீது ஒரு பெரிய பாம் வந்து போட்டிருக்காங்க அமெரிக்கா. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் வந்து இன்னும் வெனிசுலா சைட்லேருந்து வெளியிடப்படலை. அதனால் பாம் போட்ட நிகழ்வோட உங்களுக்கு தகவலை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்படிப்பட்ட நிலையில்
வெனிசுலா மீது அமெரிக்கா ஏன் போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா, போதைப்பொருள் அந்த நாட்டில் இருந்து மெக்சிகோவை தாண்டி அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணி வருது. ஸோ இந்த செயினை கட் பண்ணுறதுக்கு வெனிசுலா மீது நான் போர் தொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அது உண்மை கிடையாது. வெனிசுலாவில் நிறைய ஆயில் ரிசர்வ் இருக்குது. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காதது. அதிகமான அளவில் தனிமங்களும் கனிமங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் வெனிசுலா. சரி, வெனிசுலாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், 3,32,200,000,000 அளவிற்கான ஒரு பெரிய தாது பொருட்கள் அங்கே இருக்குது. அதுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் 2,67,000 தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு ஈரானில் அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது. இப்போ புரியுதா ஈராக்கில் ஏன் அவங்க போருக்கு போனாங்க அப்படின்னு. அதிகமான அளவில் அமெரிக்கா எந்தெந்த இடத்துலலாம் எண்ணெய் வளம் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் தனிமங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் திருடுவதற்கான திருட்டு வேலை தான் இவ்வளோ வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செய்கிறது வந்து போர்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு திருட்டு பசங்க, அமெரிக்கா பசங்க, ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட நாட்டில் தான், திருடர்கள் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம ஊரில் இருந்து இங்கே போய் படிக்கிறது, அங்கே போய் வேலை பார்க்குறது உள்ளிட்ட விஷயங்கள்ட்ட திருடன்கிட்ட வேலை பார்க்குறத பெருமையாக பேசக்கூடிய ஒரே ஊர் நம்ம இந்தியா தான், ரைட்டா? அந்த அளவிற்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிறையா நாடுகளில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த வெனிசுலா. அப்படிப்பட்ட நாட்டினுடைய செல்வத்தை திருடுவதற்கு தான் இப்போ அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இதனுடைய ஆக்ஷன் பார்த்துட்டீங்க. ரியாக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த ரியாக்ஷன் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.